I, it's a great pleasure to speak before Chandru sir. I don't call him Chandru, I call him Chandru sir. Precisely because when I was studying my BFA, he was already teaching in the Madras school. And when I had visited Chennai way back in 1983, so only that time I saw him. He was young, dynamic person. So it was a very different visual of Chandru sir in my mind. However, we have been meeting since couple of times, and I I it at the same time I mean getting it is a very natural that anybody will get nostalgic, and thank you very much for inviting, and it's always a pleasure to speak before Paranjit and sharing a stage with him. Having said that, I also uh, wish to say something. I know there are people in the audience who expect a, a, a very fiery work from me all the time. so so it becomes a daunting task how I put my words, how I narrate certain things. இங்க என்னை அழைத்தமைக்கு நன்றி. குறிப்பாக சந்துரு அவரை சந்துரு சார் என்று தான் நான் அழைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பிஎஃப்ஏ படிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே இந்த சென்னை ஓவிய பள்ளியினுடைய மிக முக்கியமான பிரமுகராக இருந்தார். நான் 1993 சென்னையில் வந்தபோது அவரை முதலில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய வேலைகள், பணிகள் ஆகியவற்றை நான் கவனத்துடன் அன்றிலிருந்து நோக்கி அதிசயித்து வந்திருக்கிறேன். எனவே அவர் இங்கு வந்திருக்கிறதும் அவரை மீண்டும் சந்திப்பதும் எனக்கு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக உள்ளது. இன்றைக்கு இந்த நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி. நான் என்ன பேச போகிறேன், நான் கண்டிப்பாக ஏதாவது ரொம்ப கவனத்துடன் கனமான விஷயம் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே எல்லோரிடமும் இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நான் பேச வேண்டியிருக்கும். Yeah, so I begin with certain terms. How I define the term Ambedkarian aesthetics. The term Ambedkarian aesthetics is a world free from prejudices, inhibitions, and meta-narratives of Brahmanic modernity. Its historical trajectory is to subvert the narrative of the given and propose to get into a process of dismantling many inhibitions that have been nurtured over a period of time. Historical past, both ancient and modern, are constant reminders of ideas of contradictions that have been part of lives, including the life of works of art. For many, it is a constant engagement to kill protected ignorance. அம்பேத்கரி அழகியல் என்ற அந்த சொல்லை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டுமானால் அது காழ்ப்புணர்வு, மனத்தடைகள், பிராமணிய நவீனத்துவ பார்வை இவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு அழகியலாக தான் அது இருக்க முடியும். அதனுடைய வரலாற்று பார்வை என்பது நாம் கலை என்று கருத்தில் கொண்டுள்ளவற்றை நம்ம எதை கிவன் என்ற ஒரு விஷயமாக வைத்து பார்க்கிறோமோ அதை தலைகீழாக்கி நம் மனத்திற்குள் புகுத்தப்பட்டுள்ள பலவிதமான மனத்தடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கழற்றி எறிந்து காலம் தோறும் நம்மிடம் இவை புகுத்தப்பட்டுள்ளன. நம்முடைய கடந்த காலம் என்பது அது மிக பழமையான காலமாக இருந்தாலும் சரி, அண்மையில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலம் தொடங்கிய காலமாக இருந்தாலும் சரி, இவற்றை நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து பல்வேறு முரண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்திருப்பதை நம்மால் பார்க்கலாம். குறிப்பாக கலை உலகத்தையும் கலை பொருட்களையும் இவை வடிவமைத்து வருகின்றன. எனவே நாம் இதுவரைக்கும் தொடர்ந்து சில விஷயங்களை நாம் யோசிக்கவே வேண்டாம், தெரிந்து கொள்ளவே வேண்டாம் என்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தோடு முட்டி மோதி சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. So protected ignorance becomes one of the means and it becomes one of the objective. However, let me also say that when you talk about modernity in India, how modern we are, that's a question which one has to pose oneself. And is our modernity really empowering us to be part of the citizen of Republic of Government of India of the constitutional democracy? So the word constitutional democracy becomes a very important word. And how then we introspect ourselves in order to see our own art practices? நாம் நம்முடைய அறியாமை என்பது நம்மை பாதுகாத்து வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை, குறிப்பாக எப்படிப்பட்ட நவீன மனிதர்களாக இருப்போம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த குடியரசின் இந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாகியுள்ள இந்த ஜனநாயகத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், இதில் நம்முடைய இடம் என்னவாக இருக்குது என்பன போன்ற விஷயங்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது.
what modern India has produced, that also one has to question. And what it has produced. The modern India has produced very important things. One is that we are a fantastic labor supply country. Second, we are a Mithyavadi Sanskriti, culture of mythic. Third, we are a Vitambanavadi Sanskriti, that is culture of defamation. And fourth, we are we have created the labhartis, that is the beneficiaries. நாம் எப்படிப்பட்ட நவீனவாதிகளாக இருக்கிறோம் என்பதையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் 4 விதமான நவீன போக்குகளை நம்மால் அடையாளப்படுத்த முடியும். உலகம் முழுவதற்கும் உழைப்பை வழங்கக்கூடிய உழைப்பு சந்தையாக நாம் இருக்கிறோம். பெரிய லேபர் மார்க்கெட்டாக நாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய பழம்பெரும் நாகரிகம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு வகையில் பிறரை தூற்றக்கூடிய ஒரு நாகரிகமாக இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய நாகரிகம் புராண கதைகளால் கட்டுக்கதைகளால் உருவான ஒரு விஷயமாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. So one has to question the very role of consciousness in this context, and also one has to question the art practices accordingly. இதுல நம்ம எதை கேள்வி கேட்கணும்னா நம்முடைய பிரக்ஞை, நம்முடைய மனப்போக்கை நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. குறிப்பாக கலை செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. So the modernist means have also created the ethos of mythological belief system. And Dr. Ambedkar was completely against such mythological belief system. ஒரு நவீன சிந்தனை உடையவர்கள் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புராண கட்டுக்கதைகளை எப்படி நாம் நோக்க போகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்படிப்பட்ட உலக பார்வையை அறவே விமர்சித்தார். அது தேவையற்றது என்று ஒதுக்கி வைத்தார். The modernists never questioned the ethos of the mythological discourses. The modernists even did not question the ethos of the gender discrimination. The modernists even did not raise a question of culture of defamation, or for that matter, the whole idea of killing person, defaming person, raping a Dalit woman, raping a Dalit tribal woman, killing a Dalit boy or girl, and also wiping out the entire families in the society as a part of the Republic of Citizen of Government of India. நவீனவாதிகள், நவீன சிந்தனையாளர்கள் இங்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கதை சார்ந்த நம்முடைய மரபை கேள்வி கேட்கவில்லை. இங்கு உள்ள ஜாதிய உணர்வையோ பெண்ணடிமைத்தனத்தையோ கேள்வி கேட்கவில்லை. தொடர்ந்து தலித்துகள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவதும், தலித் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளால் தாக்கப்படுவதும், குடும்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அழிக்கப்படுவதும், இந்த மாதிரியான விஷயங்களை பொருட்டாக கருதாது அவற்றை பற்றிய எந்த ஒரு கேள்வியும் கேட்காதவர்களாக இருந்து வந்துள்ளனர். The consciousness in India is that of consciousness of senselessness, and the artist community is not really away from this consciousness of senselessness. நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய பிரஜை எப்படி இருக்கிறது என்றால் அது எந்த வகையிலும் ஒரு பொருள் தரக்கூடியதாக இல்லை, பொருளற்றதாகவே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்ஸ்லெஸ்னஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இது கலை செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் பொருந்தும். It is this consciousness of senselessness that create the visual signifiers of protected ignorance. இப்படி ஒரு பொருளற்ற ஒரு பிரஜையை அவர்கள் கொண்டிருப்பதால் தான் அவர்களால் தொடர்ந்து ஒரு அறியாமையில் தங்களை நிறுத்தி அந்த அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருந்து செயல்பட முடிகிறது. They are very much part and parcel of your everyday life. They become part of your normative, and you don't question that normative. இப்படிப்பட்ட அந்த அறியாமை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உருவாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் நமக்கான ஒரு நெறிமுறை செயல்பாடாகவும் அது இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. The Ambedkarite consciousness will question this particular ethos of consciousness of senselessness. அம்பேத்கரியத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பொருளற்ற அந்த உணர்வை அது கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. The kind of a speculative metaphysics which is being practiced as a part of making your visual imageries, making your visuals, which is deeply connected with your psyche of normative and presuppositions, which never questions the whole logic of your Vedanticness, or for that matter the logic of Brahma and Parabrahma.
நமக்கு இருக்கக்கூடிய அந்த மெய்ஞான உணர்வு என்பது எந்தெந்த வகைகளில் நம்முடைய கலை செயல்பாடுகளை வந்து தீர்மானிக்கிறது, எப்படி அது நம்முடைய உணர்வோடு உடலோடு ஒன்றி போயிருக்கிறது, நாம் உருவாக்கக்கூடிய படிமங்களை அது எவ்வாறு தீர்மானிக்கிறது என்ற விஷயங்களை நாம் வந்து யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை வந்து நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இங்க இருக்கக்கூடிய வேதாந்த தத்துவம் அல்லது இங்க இருக்கக்கூடிய பிரம்மன் என்பதை பற்றிய அந்த பேச்சு, இவையெல்லாம் எவ்வாறு கலை செயல்பாடுகளையும் வடிவமைக்கின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். And therefore, I see this exhibition as a part of breaking away from this normative metaphysical art practices, which is deeply rooted in speculativeness. And I see this exhibition as a significant departure from your normative. However, not that every artwork has these kind of objectives, but certainly many of the artworks have these kind of objectives, and therefore it breaks away from the meta narrative, from the Brahmanic meta narratives that is being practiced in India. இங்க இருக்கக்கூடிய பிராமணிய பெருங்கதையாடலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கண்காட்சியில் வந்து வைக்கப்பட்டிருப்பதாக நான் வந்து நினைக்கிறேன். இங்க வந்து நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை வந்து எதிர்த்து இவற்றை மறுதலித்து சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியுள்ள ஒரு சூழ்நிலையில், ஏற்கனவே நமக்கு வந்து எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் சில உண்மைகள் வந்து இங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இவற்றை வந்து விடுத்து வேறு விதமான ஒரு பார்வையை தரக்கூடிய கலை காட்சிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. The idea self is a interrogative self. It is not a static self. It is a changing self, and therefore, what in the it is not just the idea of being, but it is also becoming, and becoming all about transformation, and transformation based on the righteous consciousness, and therefore, those who are involved in creating the art dual signifiers that are part of the transformative politics, they have to constantly bear in mind that this process is not a static process, but rather it is a continuous process, and at the same time, this particular process is aimed at creating equality, creating or rather addressing the issues of the equality, addressing the issues of the poverty, addressing the issues of the population, environment, and more specifically the issues of the gender, and also issues of the bodies. இங்க நம் தன்னிலை என்பதை எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு அமைதியான எந்த ஒரு சலனமும் இல்லாத விஷயம் அல்ல. பீயிங் என்பது வந்து இருத்தல் நிலை என்பது சலனமற்றதல்ல, அது தொடர்ந்து தன்னை மேலும் மேலும் உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் நாம் கலை செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது தொடர்ந்து இயங்குவதும் தொடர்ந்து நம்மை மேலும் மேலும் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து நம்மை வைத்துக் கொள்வதும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடின் மூலமாகத்தான் நம்மால் வந்து சமத்துவத்தையோ அல்லது வந்து விடுதலையோ சாதிக்க முடியும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய கலை செயல்பாடுகள் இன்று இருக்கக்கூடிய உலகத்தில் வறுமைக்கு எதிராக, சாதிய உணர்வுக்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக, சுற்றுச்சூழலில் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தொடர்ந்து நம்மை நாமே மீளுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பிரக்ஞை பூர்வமான செயல்பாடாக கலை செயல்பாடு இருக்க வேண்டும். So the objectives should be dismantling all the inhibitions, dismantling the normative, producing a critique of a self, and also producing a critique of the entire ethos of the Brahmanical social psychological order, and also making a critical or doing a critical take on the violence that are being enacted, which has become part of the normative of the stratified, structurized, ghettoized Indian society. இங்க இருக்கக்கூடிய நமக்குள் புகுத்தப்பட்டுள்ள மனத்தடைகள், இது உருவாக்கப்பட்ட இந்த வழிமுறை கோட்பாடுகள், இவற்றையெல்லாம் வந்து தொடர்ந்து விமர்சனப்படுத்துவதும் இவற்றிற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிராமணிய உலக பார்வை, பிராமணிக்கல் நார்மேட்டிவ் வேல்யூஸ், இவற்றை வந்து தொடர்ந்து நாம் கேள்வி கேட்பதும், இவை வந்து எவ்வாறு நம்முடைய உள்மனதை, நம்முடைய உளவியலை பாதித்திருக்கின்றன, எவ்வாறு அவற்றை கட்டமைத்திருக்கின்றன என்பதை வந்து நாம் வந்து எடுத்துக்காட்டி இதிலிருந்து இவற்றிலிருந்து விடுபட்டு இந்த மனத்தடைகளை கடந்து இவற்றை கேள்வி கேட்கும் ஒரு நிலையில் நாம் எவ்வாறு வந்து தொடர்ந்து செயல்பட வேண்டியிருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். I only hope that every citizen of Republic of Government of India becomes part of this project. Thank you very much.
இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டில் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகளும் பங்கேற்க வேண்டும் என்பதே என் விருப்பமாக உள்ளது. நன்றி.